கேரளா ஸ்டைல் அப்பம் மேக்கிங் ரெசிபி, ஈஸியான மெத்தடு. 3 கிளாஸ் பச்சரிசி இருக்குது இந்த கிளாஸில், 250 கிராம் கிளாஸு. அதுக்கு 250 கிராம் கிளாஸில் முக்கால் கிளாஸு அவல், வெள்ளை அவல். இந்த அவல் கழுகுன அரிசி 3 டைம் கழுகி வச்சுருக்கேன். இந்த அரிசியில் அவல் போடுறேன். ஒரு தேங்காயோட தேங்காய் துருவனது அதுவும் அதுலேயே போடுறேன். அதே மாதிரி இந்த கரண்டியில் 3 கரண்டி அரிசி சாப்பாட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சர்க்கரை ஒரு 2 ஸ்பூனுக்கு அளவாக தான் எடுத்துக்கேன். இது 2 ஸ்பூன் இருக்கும். 2 ஸ்பூன். இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் வேண்டாம், 1/4 ஸ்பூனுக்கு மதி சால்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதோட லெவலுக்கு நான் தேங்காய் தண்ணி ஆல்ரெடி உடச்சி வச்சுருந்தேன். தேங்காய் தண்ணி ஊற்றுறேன். கரெக்டாக அதோட லெவலுக்கு ஊற்றினா போதும். தேங்காய் தண்ணி பத்தலைன்னா நார்மல் வாட்டர் வச்சுக்கணும். கரெக்டாக அந்த லெவலுக்கு ஊற்றினா போதும். இதை ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம காலையில் ஊற வச்ச தண்ணி கரெக்டாக இருந்துருச்சு. இப்போ நைட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு தண்ணி போதும். தண்ணி வேணும்னா அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். 2 டைமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். அரைச்சி முடிச்சிட்டேன். எந்த அளவுக்கு தண்ணி வேணுங்கிறது இதில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு லூஸாக இருக்கும். செகண்ட் நம்ம மத்தியானம் மிக்ஸ் பண்ணும்போதே இதை அரிசியெல்லாம் ஊற போடும்போதே ஈஸ்ட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா கரெக்டான அந்த பாகம் வந்திருக்கும். ஈஸ்ட்டு அப்போ மிக்ஸ் பண்ணல, நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். கரெக்டாக இந்த குட்டி மூடியில் ஒரு மூடி கொஞ்சம் இந்த அளவு தான். இது வந்து டீஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் கரெக்டாக 1/2 ஸ்பூன் வரும். 1/2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். பேசலாம் காட்ட முடியாது. பண்ண மாவு இது வந்து இன்னைக்கு கலக்கி வச்சிடலாம். காலையில் நமக்கு இதை அப்பம் உண்டாக்கி பார்க்கலாம். கரெக்டான பாகத்துக்கு வரும். இவ்வளவுதான். இதில் இருந்து ஒன்றும் இல்லை, கலக்கி வச்சிடணும். இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய், வெளிச்செண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சிடணும். வரும். அப்பம் உண்டாக்கும்போது மாவு ஒட்டாமல் வரும். 1 ஸ்பூன் பக்கம்தான் ஊற்றுறேன் நான். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். இந்த பாகம் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ லூஸாக இருக்கணும். இதுதான் கரெக்டாக இருக்கும். காலையில் கரெக்டாக பொந்தி இருக்கும். காலையில் நமக்கு செஞ்சு பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா மாவும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவு பூரா சுட்டு எடுக்கலாம்.
மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா புளிச்சு நல்லா மேலே வந்துருக்கு பாருங்கள். இப்போ அப்போ உண்டாக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்குது. கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கலாம். இல்லாட்டா தேங்காய் பால் ஊற்றினா தேங்காய் பால், இல்லாட்டா தேங்காய் தண்ணி ஊற்றிக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுக்கல, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதில் போடுறேன். ஜீரகம் போட்டால் நல்லா மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது தேங்காய் தண்ணி. ஃபில்டர் பண்ணி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இந்த அளவுக்கு லூஸாக வேணும். இப்போ நான் இது அப்போ உண்டாக்க போகிறேன். கரெக்டாக ஒரே ஒரு கரண்டி போதும் மாவு ஊற்றிட்டேன். கேஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த மாவு சுற்றி விடுவோம். பபிள்ஸ் எல்லாம் வந்ததும் மூடி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்துருக்கு. கையிலே எடுக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்துருக்கு. நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு 2 ஊற்றுறோம். அதே மாதிரி சுற்றி விடலாம். இப்படி பபிள்ஸ் வந்ததும் மூடி வச்சிடலாம்.